வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் ஐக்கிய நாடுகள் சபையின் உலக சுகாதார அமைப்பு எவ்வாறான ஒரு அமைப்பு என்பது பற்றிய சில விடயங்களை உங்கள் முன்வைக்க விரும்புகின்றேன். World Health Organization, ஷார்ட் ஆக WHO என்று கூறப்படும் உலக சுகாதார அமைப்பு. இதனை பற்றி அண்மையில் ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த ஆஸ்திரேலியாவின் பார்லிமெண்ட் செனட்டரான மால்கம் ராபர்ட்ஸ் கூறுகையில், to the United Nations World Health Organization, the W.H.O. Despite the attempt failing, WHO's power grab is ongoing. WHO is not independent. Their owners are corporate donors who contribute most of the WHO budget. WHO's current sugar daddy is Bill Gates, who has made billions out of his investment in the same vaccines that WHO promotes. Gates bought the WHO and they now recommend his products. It is that simple. ஐக்கிய நாடுகள் சபையின் உலக சுகாதார அமைப்பின் அதிகார அபகரிப்பு ஆஸ்திரேலியாவின் முன்னாள் அரசாங்கத்திலிருந்து தற்போதைய அரசாங்கத்திலும் அது தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. அதாவது ஐக்கிய நாடுகள் சபையின் உலக சுகாதார அமைப்பு எல்லா நாடுகளுக்கும் மேலாக இருந்து சுகாதாரம் சம்பந்தமான விடயங்களில் ஒவ்வொரு நாடும் சுதந்திரமாக முடிவெடுப்பதை விட்டு தாமே அதற்கான முடிவெடுப்பதற்கான அதிகாரத்தை பெற்றுக் கொள்வதற்காக இப்போது எவ்வளவோ முயற்சி பண்ணி வருகிறார்கள். அவர்கள் அதில் இன்னும் வெற்றியடையாவிட்டாலும் ஒவ்வொரு நாட்டிலிருந்தும் அந்த அதிகாரத்தை கைப்பற்றும் விடயத்தில் அவர்கள் இன்னும் முயற்சி எடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள். இதனை பற்றி ஆஸ்திரேலியாவின் செனட்டரான மால்கம் ராபர்ட்ஸ் பார்லிமெண்டில் கூறுகையில், WHO சுயாதீனமான சுதந்திரமான ஒரு அமைப்பு அல்ல. அதன் உரிமையாளர்கள் பெருநிறுவன நன்கொடையாளர்கள். அவர்கள் WHOவுக்கு பெருமளவில் நிதி கொடுத்து பங்களிக்கிறார்கள். உலக சுகாதார நிறுவனம் ஊக்குவிக்கும் தடுப்பூசிகள் மூலம் பில்லியன் கணக்கில் சம்பாதித்த பில் கேட்ஸ் தான் உலக சுகாதார அமைப்பின் சுகர் டேடி என்று இங்கிலீஷில் சொல்லப்படும் சர்க்கரை தந்தையாக விளங்குகின்றார். பில் கேட்ஸ் உலக சுகாதார அமைப்பை விலைக்கு வாங்கியுள்ளார். உலக சுகாதார அமைப்பு பில் கேட்ஸின் தடுப்பூசிகளையே விளம்பரப்படுத்தி உலகெங்கிலும் மக்கள் பில் கேட்ஸின் தடுப்பூசிகளை போட வேண்டும் என்று ஃபோர்ஸ் பண்ணி வருகிறார்கள். The head of the WHO is Tedros Ghebreyesus, previously health minister of a terrorist organization called the Tigray People's Liberation Front, where he used international aid to buy power and punish his enemies. The regions of Ethiopia that Tedros starved for medical supplies suffered disastrous cholera epidemics in 2006, 2009, 2011. Independent investigators found Tedros was, quote, fully complicit in the terrible suffering and dying that spread in East Africa. He's a killer. WHO is rotting from the head. உலக சுகாதார அமைப்பின் தலைவர் டெட்ரோஸ் ஹெப்ரியாசஸ் முன்னர் ஒரு சுகாதார அமைச்சராக ஒரு பயங்கரவாத குழுவின் கட்சியைச் சேர்ந்தவர். இவர் முன்பு அதிகாரத்தை வாங்கவும் எதிரிகளை தண்டிக்கவும் சர்வதேச நிதியை பயன்படுத்தியவர். எத்தியோப்பியாவில் டெட்ரோஸினால் மருத்துவ உபகரணங்கள் கிடைக்காமல் பட்டினிப்படுத்தப்பட்ட பகுதிகள் மிகவும் பேரழிவை சந்தித்தன. அவர் ஒரு கொலைகாரன். WHO தலை தொடக்கம் அழுகிவிட்டது. இவ்வாறு உலக சுகாதார அமைப்பை பற்றி ஆஸ்திரேலியாவின் செனட்டர் ஆன மால்கம் ராபர்ட்ஸ் ஆஸ்திரேலியா பார்லிமெண்டில் உரையாடும் போது கூறினார். அடுத்ததாக மற்றொரு உரையாடலில் அமெரிக்காவின் ராபர்ட் கெனடி ஜூனியர், அதாவது பிரசிடென்ட் ஜான் எஃப் கெனடியின் பராமகனான ராபர்ட் கெனடி ஜூனியர் ஒரு உரையாடலில் பில் கேட்ஸ் மற்றும் WHO-வை பற்றி கூறிய சில விடயங்களை உங்கள் முன்வைக்கின்றேன். People don't know that Bill Gates is the number 2 funder of the WHO. After China goes China, Bill Gates, then like Germany, then like countries fund the WHO. Bill Gates gives more than China. But Gates is giving not only from the Bill and Melinda Gates Foundation, but he gives through Gavi and I think CEPI and UNICEF and Rotary. And if you add all those up, he's by far the biggest. He's $1 billion a year. And so now this is his new idea going forward. After this big experiment failed and he admits those vaccines, he says those vaccines need to be fixed. Here's what he's saying now. Make it, instead of 2 years, we should make it more like 6 months, which certainly, some of the standardized platform approaches, including mRNA, would allow us to do that. So
it took us a lot longer this time than it should have. So now he wants to get a new vaccine the next time something like this happens. He wants to get it out even faster. இந்த உரையாடலில் ஜிம்மி டோர் உடன் உரையாடிய ராபர்ட் எஃப் கென்னடி, ஜிம்மி டோர் பில் கேட்ஸ் தான் சைனாவுக்கு பிறகு இரண்டாவது நன்கொடையாளி உலக சுகாதார அமைப்புக்கு என்று கூறிய போது அவரை திருத்திக் கொண்டார் ராபர்ட் கென்னடி. அதாவது சைனாவுக்கும் மேலாக பில் கேட்ஸ் தான் நம்பர் 1 நன்கொடையாளி. அவர் பில் அண்ட் மெலிண்டா கேட்ஸ் ஃபவுண்டேஷனின் ஊடாக மட்டுமல்ல, வேறும் பல நிறுவனங்களூடாக WHO-க்கு நன்கொடை வழங்குகின்றார். பில் கேட்ஸின் மிகப்பெரிய பரிசோதனை தோல்வியடைந்ததன் பின் தற்போது அவருடைய பெரிய ஐடியா என்னவென்றால், நீங்கள் இது பில் கேட்ஸின் குரலிலேயே கேட்டுக்கொள்ளலாம். ஒவ்வொரு 6 மாதத்திற்கும் சில தரப்படுத்தப்பட்ட தளங்களை பயன்படுத்துவதன் மூலம், mRNA உட்பட இவற்றை பயன்படுத்துவதன் மூலம் தடுப்பூசிகளை ஏற்றுவதற்கான வழிபிறக்கும் என்று பில் கேட்ஸ் கூறுகின்றார். Well, here's the very scary thing, Jimmy, is that, they've got all of these biolabs now, and they're Gates and others are involved with this project called the Global Virome Project, where they're trying to collect samples of every virus in the world that can be weaponized. And Peter Daszak was part of it, USAID, and to create an archive and an inventory. And then they're all working on 150 biolabs around the world, 40 of them in the Ukraine and in China and all over Africa. They're working on Marburg virus, Ebola, Zika, monkeypox, polio, all of these different viruses that they're trying to weaponize. And now they're giving the World Health Organization, this is what Biden is doing, power to declare a pandemic emergency with no criteria anytime they want. Yeah. And so they can constantly, if they wanted to, they can release these viruses. They don't even need to release them. They just declare emergencies. And once they declare the emergency, then they can force everybody to get these new vaccines that he's talking about for all the new viruses that they're rolling out. குளோபல் வைரோம் ப்ராஜெக்ட், உலக வைரஸ் சம்பந்தமான திட்டம் என்ற ஒரு பெரிய ப்ராஜெக்டில் பில் கேட்ஸும் அவருடைய கூட்டாளிகளும் உலகெங்கிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். உலகெங்கிலும் 150 ஆய்வகங்களில், யுக்ரைனில் மட்டும் 40க்கும் மேலான ஆய்வகங்களும், ஆப்பிரிக்கா முழுவதிலும் ஆய்வகங்களிலும், சைனா ஆய்வகங்களிலும் இந்த விதமான ஆய்வுகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். முக்கியமாக இபோலா, ஜைகா, போலியோ, மங்கி பாக்ஸ் இவை போன்றவற்றை எவ்வாறு ஆயுதமாக மாற்றுவது என்பதற்கான ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் இப்போது WHO உலக சுகாதார அமைப்புக்கு முழு அதிகாரத்தையும் எந்தவித அளவுகோலுமின்றி ஒரு தொற்று நோய் அறிக்கையை வெளிவிடக்கூடிய வகையில் உலக சுகாதார அமைப்புக்கு அதிகாரம் கொடுக்கின்றார் அமெரிக்காவின் பிரசிடென்ட் ஜோ பைடன். இவ்வாறு அமெரிக்காவைச் சேர்ந்த ராபர்ட் எஃப் கென்னடி, பிரசிடென்ட் ஜான் எஃப் கென்னடியின் பராமகனான ராபர்ட் எஃப் கென்னடி கூறுகின்றார். இதே போன்றே சற்று முன்னர் ஆஸ்திரேலியாவின் செனட்டரான மால்கம் ராபர்ட்ஸ் ஆஸ்திரேலியாவும் WHO-வுக்கு எந்த விதமான அதிகாரத்தை கொடுப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றது என்று கூறியிருந்தார். இதே போன்றே ஒவ்வொரு நாட்டு பொம்மை தலைவர்களும் WHO-வுக்கு முழு அதிகாரத்தையும் கொடுப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இவ்வாறு முழு அதிகாரத்தையும் WHO-வும் பில் கேட்ஸும் அவருடைய கூட்டாளிகளும் பெற்றுக்கொண்டால் அவர்கள் நினைத்தபடியே தாம் விரும்பிய போது உலகெங்கிலும் தொற்று நோய் பரவுகின்றது என்று ஒரு அறிக்கையை வெளிவிடலாம். எந்தவித அறிகுறி இல்லாத போதிலுமே அப்படியான ஒரு அறிக்கையை அவர்கள் வெளிவிடலாம். அமெரிக்காவின் கார்டியாலஜிஸ்டான டாக்டர் பீட்டர் மக்கலா அண்மையில் எந்த விதமான தடுப்பூசியையும் தற்போது ஏற்றிக்கொள்ள முடியாது, ஏனென்றால் அவ்வளவு தூரம் எல்லாம் மோசடியாகிவிட்டது. அதாவது
குழந்தைகளுக்கு கூட எந்தவித தடுப்பூசிகளையும் ஏற்றிக்கொள்வது மிகவும் ஒரு ஆபத்தான விடயம் என்று அவர் கூறியிருந்தார். ஏனென்றால் பில் கேட்ஸும் அவருடைய கூட்டாளிகளும் தடுப்பூசிகளை எம்மை அளிக்கும் ஒரு ஆயுதமாக பயன்படுத்த விரும்புகிறார்கள். இவ்வாறு பில் கேட்ஸ் போன்றோரை முன்முகமாக பயன்படுத்தி இந்த உலகத்தை ஆண்டு வரும் மிகவும் சிறிய பணமும் சக்தியும் வாய்ந்த குழுவினரின் மிகப்பெரிய குறிக்கோள் உலக சனத்தொகையை குறைப்பதாகும். தற்போது மேலும் பார்க்கும்போது உதாரணமாக நெதர்லாண்ட்ஸில் விவசாயத்தை 30% குறைக்குமாறு மிகவும் அழுத்தம் கொடுத்து வருகிறார்கள். அதற்காக விவசாயிகள் எல்லாம் மிகவும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதே போன்று தற்போது பிரான்சிலும் பிரெஞ்சு பிரசிடென்ட் மேக்ரான் ஓய்வு பெறும் வயதை கூட்டியதனால் மிகப்பெரிய புரட்சி நடந்து வருகின்றது. மேலும் இந்த சிறிய குழுவினர் தற்போது இயங்கி வரும் பைனான்சியல் சிஸ்டம் நிதி அமைப்பை முற்றாக சீர்குலைத்து மத்திய வங்கியின் டிஜிட்டல் கரன்சியை நடைமுறைக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகளில் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றார்கள். அதனை நடைமுறைக்கு கொண்டு வந்தால் பின்னர் அனைவரையுமே ஒரு சிறைச்சாலைக்குள் வைத்து நம்முடைய வாழ்க்கையை கட்டுப்படுத்தும் முயற்சியிலேயே அவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். எனவே அன்பர்களே, இந்த கொடியவர்கள் எப்போதும் அவர்கள் போய்கொண்டிருக்கும் பாதையிலிருந்து திரும்ப போவதில்லை. இந்த கொடியவர்களின் கைபிடியிலிருந்து விடுதலை அடைய வேண்டுமென்றால் அதற்கான பரிகாரங்களை தேடும் பொறுப்பும் கடமையும் அனைவருக்குமே இருக்கின்றது என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.